எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஏபி ப்ரோகிராம சிமுலேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சிமுலேட்டர்ல எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஸ்டுடியோ லாஜிக் சிமுலேட்டர் சாஃப்ட்வேர், RS லாஜிக் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் அண்ட் RS லிங்க்ஸ் கிளாசிக் சாஃப்ட்வேர். இது மூணும் தேவைப்படும். இப்போ இந்த லாஜிக் சிமுலேட்டரும் லாஜிக் ஸ்டுடியோவும் சேம் வெர்ஷனா இருந்தா பெட்டர். ரெண்டும் ஒரே வெர்ஷனா இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஜிக் சிமுலேட்டர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஸ்டுடியோ லாஜிக்ஸ் 5000 எமுலேட்டர் நான் ஓப்பன் பண்றேன். இப்போ லாஜிக் ஓப்பன் பண்ணனே இப்படி இருக்கும். இப்போ இதுல நீங்க ஒரு CPU ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட்னு வருதா, இதுல நீங்க ஒரு எமுலேட்டர் கண்ட்ரோலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆயிருச்சு. இதுல வெர்ஷன் நான் என்ன வெர்ஷன் போட்டிருக்கனோ அது இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கண்ட்ரோலர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோலர் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் RS லிங்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு இந்த கான்ஃபிகர் டிரைவர் பட்டன் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு இப்போ நியூவா ஒரு கான்ஃபிகர் டிரைவர் ஆட் பண்ண போறோம். இதுல விர்ச்சுவல் பேக் பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் நியூ கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். இதுல நீங்க நேம் ஏதாவது கொடுக்கறனா கூட கொடுத்துக்கலாம். இப்போ டிஃபால்ட்டா அப்படியே நான் கிரியேட் பண்றேன். இதுல நீங்க இங்க கிரியேட் பண்ணீங்கல்ல ஸ்லாட் நம்பர், இந்த ஸ்லாட் நம்பரை இங்க போடணும். இதுல ரெண்டாவது ஸ்லாட்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கு. இங்க நம்ம எமுலேட்டர்ல ஆட் பண்ண PLC இங்க காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இவ்வளவுதான். நீங்க அந்த விர்ச்சுவல் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு விர்ச்சுவல் டிரைவர் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணிட்டு இங்க போய் ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அங்க என்ன கண்ட்ரோல் நம்ம கிரியேட் பண்ணோமோ அது வந்துருச்சு. ஸோ இப்போ கிரியேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்ல ஸ்டுடியோ 5000ல எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. அது ஓபன் பண்ணும்போது இங்க எமுலேட்டர் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எங்க சேவ் பண்ணுமோ அந்த லொகேஷனை கொடுத்துக்கோங்க. இதுல நீங்க ஏதாவது சாம்பிள் நேம் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் நேம் கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்லாட் நம்பர் நீங்க சூஸ் பண்ணணும். இந்த நம்ம எமுலேட்டர்ல கண்ட்ரோலரோட ஸ்லாட் நம்பர் 2. அதே மாதிரி இங்க நீங்க என்ன ஸ்லாட் நம்பருங்கிறது இங்க சூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றது எமுலேட்டர் வெர்ஷன் 30. ஸோ வெர்ஷன் 30 நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஸ்லாட் நம்பர் 2 கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல நான் சாம்பிளா ஒரே ஒரு நெட்வொர்க் மட்டும் போடுறேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லைங்களா, அதனால ஒரே ஒரு இன்புட் அவுட்புட் இருக்கிறது மட்டும் நான் போடுறேன். ஸோ ஒரே ஒரு இன்புட் அவுட்புட் மட்டும் நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரன்னிங் காட்டுறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ்ல போயிட்டு ஹூ ஆக்டிவ் உள்ள போங்க. ஹூ ஆக்டிவ்க்குள்ள உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விர்ச்சுவல் சேசிஸ் நம்ம RS லிங்க்ஸ் கிளாசிக்ல ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அது இங்க வந்துடும். இப்போ எமுலேட்டர் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் செலக்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்லாட் நம்பர் 2 மேட்ச் பண்ணலன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. ஸோ அங்க என்ன ஸ்லாட் நம்பர் யூஸ் பண்றீங்களோ அதே இங்க PLC ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ரன் மோடு போட போறேன். இந்த இடத்துல ரன் மோட்ல இருக்கும். நீங்க ரன் மோடு போட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ரன் மோடு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்புட் இப்போ ஆன் பண்றேன். இங்க அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. ஆஃப் பண்றேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நீங்க ஒரு எமுலேட்டர்ல எப்படி
பிஎல்சி கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இப்படிதான். இதுக்குள்ள நீங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணாலும் எழுதிட்டு நீங்க லாஜிக் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எமுலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இதில் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.